அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு துளி கூட எண்ணெய் இல்லாத சென்னா மசாலா. இந்த சென்னா மசாலா சப்பாத்தி, பூரிக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 3, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டு வெறும் வானலில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இந்த சென்னா மசாலா பார்த்திங்கனாக்கா ஹை ஃபைபர் இருக்குது. இந்த சென்னால கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இது வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, இன்சுலின் சுரக்கிறதையும் கட்டுப்படுத்துகிறது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இந்த சென்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்றலாம். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த கலவை இதை ஆற வச்சுட்டு இதுலேயே ஒரு கரண்டி சென்னா வேக வச்ச சென்னாவை போட்டுட்டு வேக வச்ச இந்த கலவையை வெங்காயம் தக்காளி கலவையை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிடலாம். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதில் தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சென்னா மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் 10 நிமிஷம் வைங்க. நல்லா அந்த பச்சை மணம்லாம் போயிட்டு நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான சென்னா மசாலா கிடைக்கும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை இதில் சேர்க்குறோம். சென்னா மசாலா அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. சென்னா மசாலா டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. உடம்புக்கு கட்னஸ் கொடுக்குது, ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் இந்த சென்னா மசாலாவை அதிகமாக எடுத்துக்குவாங்க. உடம்பு நல்லா கட்ஸாக இருக்கும். இப்போது இதில் நான் தக்காளி கொஞ்சம் 3 தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துருக்கிறேன். விருப்பப்படுறவங்க 1/2 டீஸ்பூன் சர்க்கரை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்கல. அவ்வளோதான், சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.